பட் நான் வந்து லேட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அட்மிஷன் வந்து நான் லேட்டாக ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ ஜாயின் பண்ணும்போது எல்லாருமே ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வரப்போது எப்படி வந்து எக்ஸாம் படிப்பீங்க, கிட்ட வந்துருச்சு, கிளியர் பண்ண முடியாது, நிறைய சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னோட அம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க எப்படி அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அவங்கக்கிட்ட சொன்ன பதில் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு. அந்த ஹோப் வந்து எனக்கு எங்கள் அம்மா கொடுத்துருந்தாங்க. நான் பயோகெமிஸ்ட்ரி வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லேட்டாக ஜாயின் பண்ணதால் எனக்கு 3 மந்த்ஸ் எப்படி படிப்பேன் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து அப்போது அவங்கக்கிட்ட சொன்ன ஆன்சர் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அவள் கிளியர் பண்ணுவா, கண்டிப்பாக வந்து டாப் ரேங்க் எடுப்பா அப்படின்றது ஹோப் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஹோப் தான் எனக்குள்ளே வந்து எனக்குள்ளே இன்னும் அதிகமான ஒரு நம்பிக்கை கொடுத்தது. கண்டிப்பாக நான் வந்து என்னோட அம்மாவோட நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறது. அது கூட சேர்ந்து ஒரு பயம் எல்லாமே கலந்து தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் படிச்சுட்டு நான் லாஸ்ட்டில் கிளியர் பண்ணி நான் வரும்போது யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து கோல்டு மெடலிஸ்ட் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அப்போது என்னோட அம்மா யார் வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தாங்களோ படிப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தது, எங்கள் அம்மா அப்போ பார்த்து சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்க அந்த வந்து படிச்சிருச்சு, நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் பொண்ணு வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு ஹானரபிள் கவர்னர் சார் கிட்ட வந்து அவார்ட் வாங்கியிருந்தோம் கோல்டு மெடல் வாங்கினதுக்காக. அப்போ எங்கள் அம்மாவோட ப்ரவுட் நான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணேன். எந்தளவுக்கு அவங்க வந்து என் மேலே வச்சுருந்த ட்ரஸ்ட்டை நான் காப்பாற்றிட்டேன். அந்த ஃபீல் வந்து எனக்கு இன்னும் வந்து நான் ஏதாவது பண்ணணும், கண்டிப்பாக நான் என்னோடய லைஃப்பில் இந்த ஜேர்னி வந்து நான் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்ற ஃபீல் எனக்கு கொடுத்தது அப்படிங்கிறது அந்த இன்சிடென்ட்.